சூடித்தந்த சுடற்கொடியே. யாரா உனக்கு ஓயாம ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க? தனியா தனியா போய் பேசிக்கிட்டே இருக்க. நானும் ஒரு வாரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது 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 ஒரு ராங் நம்பர். தேவையில்லாம தினமும் எனக்கே ஃபோன் பண்ணி அது விடு விடு. நீ கல்யாணம் பண்ணு, சந்தோஷமா இருக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். ராங் நம்பர் கரெக்டா திருநெல்வேலியில இருந்து வருது. ஏய், அம்மா பொண்ணு ரெடி ஆயிட்டாங்களா? அம்மா பொண்ணு ரெடி ஆயிட்டீங்களாமா? ரெடி ஆயிட்டேன் தங்கம், ரெடி ஆச்சு. நாங்க பொண்ணு கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கோம். பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப பெரிய ஆள் வந்திருக்காங்களே. ஆமா, எங்க வீட்டுக்கு பெரிய ஆளு தானே. அம்மா பொண்ணு ரெடினா போகலாம். அம்மா பொண்ணு ரெடி ஆயிட்டேன், போகலாம். அப்பா மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாரா? அப்பா மாப்பிள்ளை வந்துட்டாரு. குமார் மாமாவும் டார்லிங்கும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அம்மா பொண்ணு தான் லேட். அச்சச்சோ, இந்த வந்துட்டேன். வாடா சிக்கி, வா போலாம் வா. டேய், பிள்ளைய கூட்டிட்டு வாங்கடா. உலக வரலாற்றிலேயே ஆச்சு மணப்பொண்ணுக்கு மணப்பொண் தோழிகளே கிடையாது, மணப்பெண் தோழர்கள் தான் பொண்ணு அழைச்சிட்டு வர போறோம். ஆமா, பாத்தீங்களா ஆச்சி? ஆமா, பாத்தீங்களா? கல்யாண பொண்ணு எப்பவும் தோழிங்க தான் அழைச்சிட்டு வருவாங்க. இங்கதான் முதல் முறையா தோழர்கள் அழைச்சிட்டு வரீங்க. எப்படியோ சரி, வாங்க வாங்க வாங்க. இன்னொரு ஆச்சரியம் இருக்காச்சி. என்னையா? மணப்பொண்ணை அழைச்சிட்டு வர்றது 2 தோழர்கள் மட்டும் இல்ல, மணப்பொண்ணோட பிள்ளையும் தான். பொண்ணை அழைக்கிறதுக்கு பொண்ணோட பிள்ளையே வந்திருக்காரு, பாத்துக்கோங்க. ஆமா ஆமா ஆமா, சரி வாங்க வாங்க வாங்க. நேரமாச்சு, பிறகு ஐயர் கத்த போறாரு. வாங்க, ஏற்கனவே கத்திக்கிட்டே தான் இருக்காரு. வாங்க ஆச்சி வாங்க. சுக்கி வா வா சுக்கி, மெதுவா, தலையை குனிஞ்ச மாதிரியே நட. இன்னைக்கு ஒரு நாள் ஆகுது. ஏண்டா வாங்க. கொஞ்சமாவது வெக்கம் வந்த மாதிரி நடி சுக்கி, தலையை குனிஞ்சுக்கோ. படுத்தாதீங்கடா, வாங்க. கல்யாண பொண்ணுன்னு வெக்கப்படணும் சுக்கி, தலையை குனிஞ்சுக்கிட்டே நட. டேய், சரி வாங்க. இவ்வளவு குனிஞ்சா போதுமா? போதும். இப்படியே தான் நீ மன மேடை வரைக்கும் வரணும். எல்லாரும் பாத்துக்கங்க, உலக வரலாற்றிலேயே எங்க சுக்கி முதன் முறையாக வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறா. மவனே, நீ என்கிட்ட ஒத்த வாங்க போற, நட. போதும் போதும், பொண்ணை கலாய்ச்சது போதும், நடங்க நடங்க. மணமகளே மருமகளே போ போ. படுத்தாதீங்கடா. உன் வலது காலை எடுத்து வைத்து போ போ. லட்டு குடுக்கும் சுக்கி பொண்ணே போ போ. கொஞ்சம் வெக்கப்பட்டு நடிச்சுக்கிட்டே போ போ. அடே, உங்களுக்கும் நாளை பண்ண கல்யாணம் நடக்கும். ஞாபகத்துல வச்சுக்கிட்டு என்ன கிண்டல் பண்ணுங்க. அங்க பாத்தியா மாப்பிள்ளை எப்படி நிக்கிறாருன்னு? நட நட நட. மாப்பிள்ளையும் பொண்ணு வந்தாச்சு. வாங்க மாப்பிள்ள, வாமா, 2 பேரும் போய் மணவரையில் உட்காருங்க. மாங்கல்யம் தந்துனானே ராமம ஜீவனே துனா கண்டே பத்னாமி சுபகே த்வம் ஜீவ சரதாம் சரணம். ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். தீர்க்க ஆயுசோட நல்ல ஆரோக்கியமா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் 2 பிள்ளைகளும். எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கப்பா, எந்திரிங்கப்பா. அம்மா, எங்களை நீங்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுங்கம்மா. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. ஆச்சி, இங்கிட்டு முன்னாடி வாங்க ஆச்சி. நான் எதுக்குடா கண்ணு? அம்மாவும் அப்பாவும் பண்ணிட்டாங்கல்ல, போதும். இல்லம்மா, நீங்களும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும், வாங்க. பிள்ளைங்க 2 பேரும் இன்னைக்கு போல என்னைக்கும் சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா இருக்கணும். தீர்க்க சுமங்கலியா சுக்கி கண்ணு என்னைக்கும் நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கணும். எந்திரிடா கண்ணு, எந்திரி. காளியா, ராஜு, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு சுக்கி, காலையில எல்லாம் விழ வேண்டாம். ஏண்டா? ஆசைதான். அந்த போன் வந்தாச்சு. யார் ராஜு? அது ஒண்ணும் இல்ல, இந்த வரேன் இரு. இவனுக்கு அடிக்கடி இப்படி போன் வந்துகிட்டே இருக்கு. யாரோ ஒரு பொண்ணு தான் போன் பண்றான்னு நினைக்கிறேன். நீ வேற சுக்கி. தாத்தாவும் பாட்டியும் என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. அட குட்டி பிள்ளை, எதுக்கு இந்த வேலை பாக்குது? எந்திரிட தங்கம், என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போ உண்டு. பாட்டி நீங்களும் எந்திரிடா என் தங்க குட்டி. பாட்டியோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு தான். இப்போ இந்த குட்டி பிள்ளை எதுக்கு இந்த வேலை பாக்குது? அப்பாவும் அம்மாவும் ஆசீர்வாதம் வாங்குனாங்கல்ல, அதான் தம்பி வாங்குறான். சரிப்பா சரிப்பா சரிப்பா. ஏமா தங்கச்சி, பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் மத்த சடங்கெல்லாம் பண்ணிடலாம்ல? அந்த ஆச்சி பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாததா? அவங்க கிட்ட கேப்போம். என்னாச்சு, பண்ணிடுவோமா? போடு, உங்களுக்கும் ஆச்சியா? ஆமா, பிள்ளைகளோட பிள்ளைகளா சேர்ந்து நீங்களும் என்னை அப்பான்னு தானே கூப்பிடுறீங்க, அப்ப நானும் உங்களை ஆச்சின்னு தானே கூப்பிடணும். பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் அடுத்து ஆக வேண்டிய சடங்கெல்லாம் பார்த்து விடுங்கம்மா. சரி வாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கணும் பிள்ளைங்க, என்னைக்கும் தீர்க்க ஆயுசோட சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா இருக்கணும். எந்திரிங்கடா கண்ணுங்களா, எந்திரிங்க. நான் அப்பா கிட்டையும் தாய் மாமா அத்தை கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க.
அம்மா போய் அடுத்து செய்ய வேண்டிய சடங்குக்கெல்லாம் ஏற்பாடு பண்றேன். நல்லா இருங்கடா, நல்லா இருங்கடா. ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே என்னைய மன்னிச்சிருங்க மாமா. மாப்பிள்ள நல்லா இருங்க மாப்பிள்ள, நல்லா இருங்க. இன்னைக்கு போல என்னைக்கும் 2 பேரும் சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா இருக்கணும், தீர்க்காயுசா இருக்கணும். எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கம்மா. சரிங்கப்பா. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. பிள்ளைங்க 2 பேரும் என்னைக்கும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும், தீர்க்காயுசா இருக்கணும். எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. சார் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். எனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க. நான் அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குறேன். என்ன ரிப்ளை கொடுப்பீங்க ராஜு? சொல்லுங்க, என்ன ரிப்ளை கொடுப்பீங்க? இவ்வளவு நாளா கொடுக்காத ரிப்ளை நீங்க என்ன இன்னும் 1 வாரம் கழிச்சு கொடுத்துட போறீங்க? ஆமா, அங்க என்ன மேல சத்தமெல்லாம் கேக்குது? அது ஒரு கல்யாணம் சார். கல்யாணமா? ஆமா, பக்கத்துல யாரு ராஜு? சார் என் ஃப்ரெண்டு சார். ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கோம் சார். ஓ, கல்யாணம் யாருக்கு? எங்க ஃப்ரெண்டுக்கு தான் சார். டேய் டேய் டேயா? யார டேய்க்கிறீங்க ராஜு? சார் அது இங்கே சார், என் ஃப்ரெண்டு சார், உங்களை இல்ல சார். சார் எங்க ஃப்ரெண்டு சுக்கிக்கு தான் சார் கல்யாணம். அடே அடே. சுக்கி மீன்ஸ் மலர்வெளி? ஆமா சார், அவளே தான். என்ன சொல்றீங்க ராஜு? என்ன சொல்றாங்க? சார் அது ஆமா சார், எங்க சுக்கிக்கு தான் சார் கல்யாணம். சார் அது நான் உங்ககிட்ட டீட்டெயிலா அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். இப்போ எனக்கு டைம் இல்லை சார். சார் சார் ப்ளீஸ் சார். ராஜு, கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு நான் உங்க மேல கேஸ் போட்டே தீருவேன். என்னது கேஸ் போடுவீங்களா? சார் சார் என்ன சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நீங்க என்ன தப்பு பண்ணல மிஸ்டர் ராஜு. என் மனசுல நீங்க தேவையில்லாம ஆசையை விதைச்சிருக்கீங்க. சார் என்ன சார் இது? சார் சார் அப்படிலாம் இல்லை சார். நோ, கண்டிப்பா நான் உங்க மேல கேஸ் போட்டே தீருவேன். ஐயோ சார், சார் அப்படிலாம் இல்லை சார். மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்க. மாப்பிள்ளை யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும் ராஜு. அது எப்படி நீங்க என்கிட்ட சொல்லாம இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கலாம்? என்ன வேற நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கீங்க. அப்ப அந்த மாப்பிள்ளையும் நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கீங்க, அப்படித்தானே? ஐயோ சார் அப்படியெல்லாம் இல்லை சார். சார் அது இதை நான் உங்ககிட்ட தனியாக அதுக்கப்புறமா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். ப்ளீஸ் 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 அண்டர்ஸ்டாண்ட் மை சுச்சுவேஷன் சார். சார் ப்ளீஸ் சார். சார் இப்போ மட்டும் நீங்கள் நேரில் இருந்தீங்கன்னா உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கூட நான் என் சைடு இருக்கிற நியாயத்தை சொல்லிடுவேன் சார். அது சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ். சரி, நான் நேரில் தான் இருக்கேன். கொஞ்சம் திரும்பி பாருங்க, வந்து காலில் விழுந்து பார்ப்போம். சார் கே சார். ஏய் சுக்கி. தாலி கட்டி முடிச்ச உடனே மேடையை விட்டு குடுகுடுன்னு இறங்கி எதுக்கு தான் ஓடி வந்தியாக்கும்? அப்படின்னு உனக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குண்ணே. பின்ன நீ பார்த்த வேலை அப்படி. சார் சாரி சார். கூல். நான் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே கே சார் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. டோன்ட் வரி. நான் சும்மா உங்ககிட்ட விளையாண்டுட்டு இருந்தேன் இத்தனை நாளா. ஏன் சார்? ஏன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன ராஜு? சாரி சார். சாரி எல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கும் வேண்டாம் ராஜு. சாரி சார், சாரி சாரி. சரி, ஓகே, இட்ஸ் ஓகே. விடுங்க. நான் சும்மா தான் உங்ககிட்ட விளையாண்டுட்டு இருந்தேன். கே சார், அப்போ நான் கிளம்பிடுமா? இருங்க, அதுக்குள்ளேயா? சாப்பிட்டு போலாம். கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு சாப்பிடாம போவேனா? இதோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறேன்னு தான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு அடுத்தடுத்த சடங்குகள்லாம் இருக்கும்ல, அதை பாருங்க. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்புறேன். ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங். சரி, வரேம்மா, போயிட்டு வரேன். வாங்க சார். ராஜு, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க சார். காளியா, போயிட்டு வரேன். வாங்க சார், சாப்பிட கூட்டிட்டு போறேன் வாங்க. தான் வந்துட்டேன். டேய் காளியா, அப்போ உனக்கும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்க. அப்புறம் நீ ஆகாத வேலையா பார்த்துக்கிட்டு இருப்ப. உனக்கு ஒத்து ஒதுக்கிட்டே இருப்பாங்களாக்கும். போவான்ல, நான் போய் இந்த சாரை சாப்பிட வச்சு அனுப்பி வச்சுட்டு வரேன். ரஸ்கல். கே சார், சுக்கி, திருமண வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்னடா புதுசா என்னென்னமோ சொல்ற? வாழ்த்து சொன்னேன் சுக்கி. இவ்வளவு நேரம் பார்க்கணும், மூஞ்சி தூக்கி உம்மை வச்சுக்கிட்டு சுத்தனா. இப்பவும் கவலை மனசுக்குள்ள அரைச்சுக்கிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படி? சார் என்ன சார் உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் சார், என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல இனிமேல் ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் நான் பார்க்கணும். சரி, அப்புறம்? சார் சினிமா டைலாக்னு நினைச்சிடாதீங்க. நான் என் அடி மனசுல இருந்து சொல்றேன். சீரியஸா சார். என் சுக்கி இது வரைக்கும் ரொம்ப அழுதுட்டா சார். இந்த காதல்னால இனிமேல் அவ எப்பவுமே அழவே கூடாது சார். பாத்துக்கோங்க சார். கண்டிப்பா நல்லா பாத்துக்கிறேன். நியாயமா இதெல்லாம் அப்பா தான் சொல்லணும். ஆனால் அப்பா உங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால இதெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஆனால் எனக்கு நான் சொல்லி தான் சார் ஆகணும். சுக்கியை விட்டுட்டு இந்த 4 வருஷத்தை தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நாள் கூட நாங்கள்லாம் இருந்ததில்லை சார். தெரியும். இனிமேல் நைட்டு தூங்கும்போது அவள் முகத்தை பார்க்க முடியாது. காலையில் எந்திரிச்சாலும் எங்கள் பக்கத்தில் அவள் இருக்க மாட்டான்னு நினைக்கும்போது ஒரு மாதிரி அழுகழுகையாக வருது சார். ஆனாலும் அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடச்சிருக்குங்கும்போது எல்லாத்தையும் நாங்கள் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். எங்கே போயிட போகிறா? இந்த இங்கே பக்கத்தில் தானே.
நினச்சா நான் வந்து பார்த்துக்கிடுவேன் சார். வரலாம்ல சார் உங்கள் வீட்டுக்கு? ராஜு சுக்கி வரலாம்ல சுக்கி? ராஜு அழாதடா. சுக்கி அழ வைக்க கூடாதுன்னு என்கிட்ட கேட்டுட்டு இப்ப நீங்களே அழ வச்சுட்டீங்க பாத்தீங்களா? இல்லை 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 சார் இல்லை. நான் எங்கடா போக போறேன்? இங்க பக்கத்துல தானடா. உனக்கு தெரியாது சுக்கி அந்த கஷ்டம். யாருக்கு? எனக்கு தெரியாதா? ஆமாம், உனக்கு என்ன? நீ ஆசைப்பட்டவர் உன் கூடயே இருக்க போகிறாரு, உன் பிள்ளையும் உன் கூடயே இருக்கான். நான் என்னையெல்லாம் நீ நினைப்பியா? இங்க பாரு, இப்படியே நீ பேசிட்டே இருந்தேன்னா உங்ககிட்ட இனிமே நான் பேசவே மாட்டேன்டா. அடிச்சிருவேன் பாத்துக்கோ. டேய் அழாதீங்கடா. இவன் எப்படி பேசுறான்னு பாருங்கங்க. ராஜு, நம்ம வீட்டுக்கு நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாம், ஏன் அங்கேயே தங்க கூட செய்யலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்யுங்க. உங்க ஃப்ரெண்டை உங்ககிட்ட இருந்து நான் பிரிச்சுட்டேன்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். எப்பவும் எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம். எல்லாரோட வீடும் பக்கம் பக்கம் தானே. அதுவும் இல்லாம 24 மணி நேரமும் எல்லாரும் எப்பவும் கூடவே இருந்துட முடியாதுல்ல. நீங்க உங்க வேலையை பார்க்கணும், நான் என் வேலையை பார்க்கணும், அவங்க வேலையை பார்க்கணும். மற்ற நேரம்ல நம்ம ஒன்னாவே இருக்கலாம். நினைச்சா நீங்க வந்துருங்க, இல்லைன்னா நாங்க வந்துடுறோம், அவ்வளவுதானே. நினைச்சேன் இங்க வந்து புள்ளைய அழ வச்சுக்கிட்டு தான் இருப்பான்னு. ஆச்சி சுக்கி புள்ளை எங்கடா போகுது? பக்கத்து ஏரியா தானடா. வண்டி எடுத்த 10 நிமிஷம். எல்லாரும் இப்படியே சொல்லுங்க. அடேய் கிறுக்கு பைய, புள்ளைய அழ வச்சுக்கிட்டே இருக்கானே. மாப்பிள்ள தம்பி, நீங்க ஒன்றும் நினைச்சுக்கிடாதீங்க. இல்லம்மா, இல்ல நான் ஒன்றும் நினைக்கல. சுக்கி கண்ணு அழக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சிருக்கு, சந்தோஷமா இருக்கணும். அவன் எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா ஆச்சி? அது சரி, அவன் தூங்கி முழிச்சன்னா முதல்ல உங்க வீட்டுக்கு தான் வந்து நிற்பான். இனிமே வந்தா நீ பக்கத்துல இருக்க மாட்டேல, அதனால அப்படி பேசிட்டு போறான். ஒரு 4 நாள் எல்லாம் சரியா போகும். அழக்கூடாது. கல்யாணம் பொண்ணு கண்ணத்தோட அடிச்சு போடுறேன் ஆச்சி. சிரிச்ச முகமா இருடா சுக்கி பிள்ளை. அவ்வளவுதான். என்னமோ ஆளுக்கு ஒரு திசைக்கு போற மாதிரி தான் அழுதுகிட்டு இருப்பீங்க. ஓடி வந்தாலே 1/2 மணி நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். நானே வழக்கமாக வர கோயில் அங்கே உங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. இவன் என்னமோ அண்டார்டிகா கண்டத்தில் உன்னை கட்டி கொடுக்குற மாதிரியே அழுதுகிட்டு இருக்கான். இருக்கட்டும்மா, எல்லாம் இருக்கிறது தானே. இருக்கிறதா இருந்தாலும் இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. ஆமா, அந்த குட்டி பிள்ளை எங்கே போனா? குட்டி பிள்ளை தாத்தாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட நகல்றது இல்ல. ஆமா பாருங்களேன், குட்டி பிள்ளை இங்கே இருக்கா. குட்டி ராஜா, இங்க வாங்க. கல்யாணம் எப்படி இருந்தது? குட்டி பிள்ளைக்கு பிடிச்சிருந்ததா? தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துப்பா. ரொம்ப பிடிச்சிருந்ததாப்பா? சரிப்பா. அப்பா 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 அப்பா. என்னப்பா என்னப்பா என்னப்பா? உங்கள மாதிரிக்கே டார்லிங்கும் நிலா ஃப்ரெண்டும் எல்லார் காலையும் உளுந்துக்கிட்டே இருக்காங்க, ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆமா, எல்லா பெரியவங்க காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்ல. குட்டி பிள்ளை விழுந்தீங்கல்ல, அது மாதிரி எல்லாரும் டார்லிங்குக்கு தின்னோடு பூசிக்கிட்டே இருக்காங்க. டார்லிங்குக்கு பிடிக்கவே இல்லையா என்கிட்ட சொல்றாங்க. உங்க டார்லிங்க்கு வர வேலை இல்ல, சும்மா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நிலா ஃப்ரெண்டுக்கு குனிஞ்சு இடுப்பெல்லாம் வலிக்குதான். சரி, இன்னைக்கு ஒரு நாள் தானே. சரி, குட்டி பிள்ளை எங்க குறுக்க முறுக்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க தாத்தா கூட? தாத்தா தான் சொன்னாங்க, வந்தவங்க எல்லாம் வாங்க சொல்லணும், போயிட்டு வரேன்னு சொல்றவங்க எல்லாம் ஓகே போயிட்டு வாங்க சொல்லணும் அப்படி சொன்னாரு. அதான் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் தம்பிய இப்ப வர சொல்லி இருக்காங்க. தாத்தாவும் தம்பியும் சாப்பிடுற இடத்துக்கு போறோம். எல்லாரையும் சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். அப்படின்னா என் குட்டி பிள்ளை ரொம்ப பிஸி தான் போலயே. ஆமாப்பா, தம்பி ரொம்ப பிஸி. தம்பி இப்ப எதுக்கு வந்தா? அம்மாவை பத்திரமா பாத்துக்கிடுவீங்களா? தாத்தா சொல்லிட்டு வர சொன்னாங்க. தம்பியை தேட வேண்டாமா? தம்பி அங்க போறான், சாப்பிடுற இடத்துக்கு போறான். நீங்க அம்மாவும் நீங்களும் பத்திரமா இருங்க. அப்படியா? சரிப்பா, பத்திரமா இருக்கும். அம்மா அம்மா பத்திரமா இருங்க. தம்பி அங்க போறான், சாப்பிடுற இடத்துக்கு போறான். சரிடா கண்ணு. தம்பிக்கும் தாத்தாவுக்கும் நிறைய வேலை இருக்கு, நாங்க பிஸி. இவங்க 2 பேரும் நல்ல செட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. பாத்தீங்களா தம்பி, இந்த சுக்கி பிள்ளை பிறந்ததுல இருந்து எங்க வீட்டுல ஏன் மடியிலேயே தான் கிடக்கும். அவங்க அப்பா கூப்பிட்டாலும் போகாது இந்த பிள்ளை. அவங்க அப்பாவுக்கும் ஏக்கம் இருந்திருக்கும் போல. இப்போ ஒரு குட்டி பிள்ளை கையில கிடைச்ச உடனே 2 பேருக்கும் ஒரே ஜாலியா போச்சு. இருக்கலாம். அப்படித்தான் தம்பி நானும் நினைக்கிறேன். அப்ப எல்லாரும் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாம் ஆஞ்சு உட்காந்துட்டாங்களா. இந்நேரம் கையில ஒரு பிள்ளைய கொடுத்தா அவங்களுக்கும் கொஞ்சிறதுக்கு நல்ல வசதியா இருக்கும். நன்னேரம் பார்த்து இந்த குட்டி பிள்ளை கையில கிடைச்சிருக்கான் இவங்க அப்பாவுக்கு. அதான் நல்லா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். ஆனா அப்பாவை பாத்தீங்களா ஆச்சி? இந்த குட்டி பிள்ளை என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா, உங்க அப்பா ட்ரெஸ் எடுத்து இருக்கிறத பாத்தியா? பார்த்தேன். இப்ப எல்லாரும் முன்னாடி அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டா இமேஜ் டேமேஜ் ஆயிருமா. அதனால வீட்டுக்கு போய் போடுவோன்னு சொல்லியிருக்காரு பேர பிள்ளைகிட்ட. ஆமா, வீட்டுக்கு வந்து இன்னும் என்ன கூத்தெல்லாம் பண்ண போறாங்களோ. சரிடா கண்ணு, நீங்க 2 பேரும் சேர்த்து உட்காருங்க, நான் அந்த போய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். சரிங்க ஆச்சி. பிள்ளைய ரெடி பண்ணிட்டீங்களாக்கா?
ஆமா நான் போனேன் அத்தை, நானே சேலையை கட்டிக்கிறேன்னு வெண்ணிலா சொல்லிருச்சு. அது என்னம்மா அந்த பியூட்டி பார்லர்ல இருந்து காலையில வந்து மேக்கப் போட்டு விட்டாங்க, அந்த ஹேர் ஸ்டைல அது இதுன்னு அதை கலைக்கிறதுக்கே மணிக்கணக்காகுது. ஆமாம்மா அது அப்படித்தான். அதான் இப்போ நானே சிம்பிளா ரெடி ஆகிக்கிறேன் அத்தை, நீங்க போய் செத்த நேரம் உட்காருங்க, காலையில இருந்து ஓடி ஆடி வேலை பார்த்தது உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், போய் உட்காருங்கன்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டுருச்சு புள்ள. மாப்பிள்ள ஒரு வழியா பிள்ளைக்கு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சாச்சு. ஆமா மச்சான், மனசே நிறைஞ்சு போச்சு எனக்கு. இனிமே எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்ல. சே அப்படியெல்லாம் பேசக்கூடாது. வேற பிள்ளைகளை எல்லாம் தூக்கி கொஞ்சணும். இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியதா இருக்கு. கஷ்டத்தை எல்லாம் பார்த்தாச்சு, இனிமேல சந்தோஷத்தை எல்லாம் பார்க்கணும்ல. அதுக்கு நீங்க நல்லா இருக்கணும்ல மாப்பிள்ள. ஆமா ஆமா பாருங்களேன், ஒரு கடமை முடிஞ்சிருச்சுன்னு உடனே என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுல்ல. புள்ள எவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டுருச்சு, அப்ப கூட இருந்துட்டீங்க. இப்ப அந்த புள்ள சந்தோஷமா வாழ்றத பாக்குறதுக்கு நம்ம இருக்கணும்ல. அதானே அந்த பிள்ளைங்களுக்கும் சந்தோஷம். ஆமா மச்சான் ஆமா. அதுக்கு நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்ல. பேரன் பத்தியை தூக்கி கொஞ்சணும். இன்னும் எவ்வளவோ இருக்கு. சரி இப்ப நல்லா நடக்க முடியுது இல்ல? அப்படியே தினமும் காலையிலயும் சாயங்காலமும் வீட்டை சுத்தியே நடங்க. சரிங்க மச்சான் சரி. அப்புறம் மாப்பிள்ள நாங்க நாளை கழிச்சுக்கு டிக்கெட் போடலான்னு இருக்கோம். அதெல்லாம் முடியாது மச்சான். குறைஞ்சது 10 நாளாவது எல்லாரும் வீட்டுல இருந்துட்டு தான் போகணுங்கிறது மாப்பிள்ளையோட உத்தரவு. அப்படியா? அங்க வீட்டுல அம்புட்டு போட்டபடி வந்திருக்குமே. எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் மச்சான் சொல்றீங்க. இந்த தடவை உங்களை விடுறாப்புல இல்ல. 10 நாள் மாப்பிள்ள சொன்ன மாதிரி இங்க இருந்துட்டு தான் போறீங்க. பிள்ளைக்கும் நம்ம ஆதரவு வேணும்ல. இப்ப நீங்க தானே சொன்னீங்க பிள்ளை நல்லா இருக்கிறத பாக்கணும்னு. அப்படிங்கிறீங்களா? இவளை மட்டும் ஒண்ணு விட்டுட்டு போகட்டா? ஏங்க இருக்கிறதுனா 2 பேரும் இருப்போம், இல்லைன்னா 2 பேரும் கிளம்புவோம். இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. 10 நாள் இங்க இருந்துட்டு தான் போகணும் எல்லாரும். வீட்டில் வேலை கிடக்கேம்மா. வேலை என்னைக்கும் கிடக்க தான் செய்யுது. ஒரு கல்யாண விசேஷம் வந்தா தானே இப்படி எல்லாரும் கூடி இருக்க முடியுது. சொன்னாப்ல காலுங்க. சரி ஊருக்கு ஒரு போனை போட்டு பாத்துக்கிட சொல்லுவோம். அவ்வளவுதானே? அவ்வளவுதானே. முதல்ல தாத்தா பால் வாங்கணும். பால் வாங்கி டீ போட்டுட்டு எல்லாரையும் எழுப்பி விடணும். சரி அப்படியே செஞ்சிருவோம். யாருக்கிட்ட போய் பால் வாங்கணும்? எங்க தாத்தா கையில பாத்திரம், பேரப்பிள்ளை கையில பேக்கு. 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க இந்நேரத்துல? பாட்டி நானும் எங்க தாத்தாவும் சோறாக்கி விளையாட போறோம். சோறாக்கி விளையாட போறீங்களா? யாரு நீங்க 2 பேருமா? சார்த்தேன். ஆமா பாட்டி, நீங்க தினமும் காலையில தூங்கி எந்திரிச்சதும் பால் வாங்க தானே போவீங்க. அதான் நாங்களும் பால் வாங்க போறோம். பாட்டி நீங்க பால்காரங்களா இருக்கீங்களா? நானா பால்காரங்க? சரி நான் பால்காரங்களா இருக்கேன். தாத்தா இவங்க தான் பால்காரங்க. நம்ம இவங்க கிட்ட தான் பால் வாங்கணும். வாங்க வந்து வாங்குங்க. எவ்வளவுக்குப்பா வாங்கணும்? எவ்வளவுக்கு வாங்கணும்? பாட்டி எவ்வளவுக்கு பால் வாங்கணும்? வாங்க, உங்களுக்கு அந்த பாத்திரம் நிறைய ஊத்தி கொடுத்துருவோம். வாங்க. அப்ப இந்தாங்க பால்காரமா, எங்களுக்கு இந்த பாத்திரம் நிறைய பால் கொடுங்க. எங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. ஆமா எங்க வீட்ல நிறைய பேர் இருக்கோம். சை பால் ஊத்தியாச்சு. இந்தாங்க 50 ரூபா கொடுங்க. இந்தாங்க 50 ரூபா. என்னையா குட்டியாளு ரூபா கொடுக்காம சும்மா கொடுக்குறீங்க? பாட்டி நீங்க மட்டும் பால் சும்மா தான கொடுக்குறீங்க. ஓஹோ அப்படியா? சரி இந்தாங்க. அப்படினா போயிட்டு வரோம். எல்லாரும் தூங்குங்க. நாங்க டீ போட்டுட்டு வந்து உங்களை எல்லாம் எழுப்புவோம். அப்படியா? எல்லாரும் தூங்கணுமா? சரி. இங்க என்னப்பா நடக்குது? என்ன மாமா இதெல்லாம்? மாப்பிள்ள நாங்க விளையாண்டுட்டு இருக்கோம். பால் வாங்க வந்திருக்கோம். இவங்க தான் பால்காரங்க. நான் போகும்போது வரிசையா காய் வாங்கிட்டு போவோம். அப்புறம் ஜோராக்கி சமைச்சு சாப்பிடுவோம். ரைட்டு. தாத்தா நமக்கு நேரம் ஆயிடுச்சு. டீ போட்டு எல்லாரும் எழுப்பணும். வாங்க. தாத்தா நீங்க காய் விக்கிறவங்களா இருங்க தாத்தா. நானா? சரிப்பா நான் தான் காய்கறிக்காரன். ஓகே. உங்ககிட்ட என்னென்ன காய் எல்லாம் இருக்கு? உங்களுக்கு என்ன காய் வேணும்? தம்பிக்கு சீப்பா கேரட், சீப்பா பீட்ரூட், இந்த ரெட் கலர்ல ஒன்னு இருக்கும்ல தாத்தா, அது என்னது? தக்காளி. தக்காளி எல்லாமே வேணும். எல்லாமே எவ்வளவு வேணும்? ரொம்ப வேணும். எங்க வீட்ல ரொம்ப பேர் இருக்கும். சரி அப்படின்னு இந்தாங்க. தேங்க் யூ தாத்தா. எவ்வளவு ரூபா ஆச்சு? எவ்வளவு ரூபா? ஒரு 100 ரூபா கொடுங்க. இந்தாங்க. குட்டி பிள்ளை நேரம் ஆச்சு, உங்களுக்கு இன்னும் தூக்கம் வரலையா? அப்பா தம்பியும் தாத்தாவும் விளையாட போறோம்ப்பா. மணி என்ன ஆகுது தெரியுமா? நீங்களும் தூங்குங்க, தாத்தாவும் தூங்கட்டும். எல்லாரும் தூங்கணும்ல. காலையில இருந்து வேலை பார்த்து எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பாங்க. எல்லாரும் தூங்கட்டும்டா ராஜா. வா அப்பா தூங்க வைக்கிறேன். வா காலையில எந்திரிச்சு தாத்தா கூட விளையாடலாம். அப்பா தம்பி தாத்தா கூட தூங்க போறான். தாத்தா கூட தூங்க போறானா? கொஞ்ச நேரம் தூங்குவான், அப்புறம் நடுச்சாமத்துல முழிச்சு அப்பாட்ட போகணும்னு அழுவான். அப்பா தம்பி இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாத்தா கூட தூங்க போறான்ப்பா.
என் குட்டி பிள்ளை சமத்து பிள்ளை இல்ல, சொன்னாப்புல கேட்கணும். தாத்தாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்ப தூங்குறேன்னு சொல்லி தூங்கிட்டு கொஞ்ச நேரத்துல முழிச்சிட்டு அழுவான் அப்பாட்ட போகணும்னு. சொன்னாப்புல கேளுப்பா, வா. மாப்பிள்ள, நானும் என் பேரனும் தான் இன்னைக்கு தூங்க போறோம், நீங்க போங்க. இல்ல மாமா, அவன் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருப்பான். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட போகணும்னு அழ ஆரம்பிச்சிருவான். உங்களால சமாளிக்க முடியாது. ஆமாப்பா, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தாத்தா கூட விளையாடுற ஜோர்ல முதல்ல தாத்தா கிட்ட தான் இருப்பேன்னு சொல்லுவான். நேரம் போக போக அவங்க அப்பாவை தேட ஆரம்பிச்சிருவான். அம்மா, தம்பி அப்படிலாம் செய்ய மாட்டான், தாத்தா கூடயே தூங்கிக்கிடுவான். குட்டி பிள்ளை, நான் உன்னை ஒரு காட்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் தான் விளையாட்டு காட்டியிருப்பேன். உடனே அப்பா கிட்ட போகணும்னு அழுத பையன் தானே நீ. அது இந்த வீட்டை விட்டு நீ வேற வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுனால அப்படி செஞ்சிருப்பாமா. இப்ப இங்கேயே தானே இருக்கோம். அப்பா அந்த பக்கத்துல தான் இருக்காரு, பாட்டி பக்கத்துல தான் இருக்காங்க, அம்மா பக்கத்துல தான் இருக்காங்கிற நினைப்பிலே அவன் தூங்கிடுவான். நாங்க விளையாண்டுட்டு பதறாம தூங்குவோம். நீங்க போய் தூங்குங்க, உங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா. ஆமா, நாங்களே இப்பதான் பால் வாங்கியிருக்கோம், காய் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி தான் டீ போட்டு குடிக்கணும், ஜோராக்கி சாப்பிடணும். வேலை நிறைய கிடக்கு. அப்பா, குட்டி பிள்ளை ரொம்ப நேரம் தாங்க மாட்டான்ப்பா. நான் சமாளிச்சுக்கிடுவோம்மா, நீங்க போங்க. ஆமாடா கண்ணு, சொன்னாப்ல காலு. நீங்க உள்ள போங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்னங்க? அம்மா, தம்பி நாளைக்குல இருந்து அம்மா கூட தூங்குவான். இன்னைக்கு தாத்தா கூட தான் தூங்குவான். அப்படியா? அப்பா ப்ளீஸ் பா. அப்படின்னா தாத்தாவும் பேரனும் சமத்தா இருப்பீங்களா? இருப்போம். சரிங்க மாமா, அப்போ பாத்துக்கங்க. ஏதாவது தொந்தரவு பண்ணான்னா இல்ல அழுதான்னா தயங்காம என்ன கூப்பிடுங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது மாப்பிள்ள, நீங்க போங்க. அம்மா, நீ உள்ள போயா கண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உள்ள போங்கயா கண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, நாங்கெல்லாம் சமத்து பிள்ளை. இவங்க தான் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மள சொல்றாங்க என்னையா கண்ணு? ஆமா ஆமா. அப்பா, அம்மா கூட இந்த மாதிரி சண்டை போடாதீங்கப்பா. சரிப்பா, சரி. அம்மா, நீங்களும் அப்பா கூட சண்டை போடாதீங்க. சரிப்பா, சரி. நீங்க போய் தூங்குங்க, தம்பி தாத்தா கூட தூங்குவான். சரி, சமத்தா இருங்க. ஓகே, குட் நைட். அப்பா, குட் நைட். சரிப்பா, குட் நைட். ரொம்ப நேரம் விளையாண்டுட்டே இருக்காம சீக்கிரமா தூங்குங்க. அதெல்லாம் தூங்கிடுவான் மாப்பிள்ள. அப்ப அதை விடுத்து கொட்டாய் விட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கும் அலுப்பு ரொம்ப அதிகமா தான் இருக்கு. இருந்தாலும் அதையும் மீறி விளையாட்டு மும்முறோம். ஆமா மாமா, அதனாலதான் தூங்க வைக்கலான்னு வந்தேன். நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உள்ள போங்க. சரிங்க மாமா, பாத்துக்கோங்க. சரி, இந்தாங்க, பாலும் வாங்கியாச்சு, காய்கறியும் வாங்கியாச்சு. சீக்கிரமா போய் டீயை போடுங்க, சோறாக்குங்க. தாத்தா வாங்க. வந்துட்டேன்ப்பா. அவரு சின்ன பிள்ளைக்கு சரி சமமா ஈடு கொடுக்கறாரே. ஆமா ஆமா, இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுல இருந்தே அப்படித்தான். கையில ரோஜா பூ வச்சுக்கிட்டு இன்னும் பறக்க பாத்துக்கிட்டு இருக்க. தட்டோட சேர்த்து கொட்டுடா. அடே, சார் சொன்னாரு குட்டி பையன் இருக்கான்ல, ரொம்ப எல்லாம் டெக்கரேஷன் பண்ண வேண்டான்னு. அவன் அங்க அப்பா கூட சோறாக்கி விளாண்டுட்டு இருக்கான். நீ ஒரு பக்கம் கொட்டுடா தட்டோட. இல்லடா, நடுச்சாமத்துல முடிச்சுட்டு அப்பாட்ட போகணும்னு அழுதான்னா இங்க வந்து பார்த்தா என்ன ஏதுன்னு கேட்ட கலைக்கு பதில் சொல்லி முடியாது. ரொம்ப டெக்கரேஷன் பண்ண வேண்டான்னு சார் சொல்லிட்டு தான் போனாரு. நான் இந்த பலூன் கட்டிட்டு இருந்தேன்னா இதெல்லாம் எதுக்கு அவுத்துருங்கன்னாரு. அப்புறம் தான் தம்பி கேட்டான்னா உனக்கு விளையாடுறதுக்கு தான் கட்டி வச்சிருக்கோன்னு சொல்லி கொடுத்துடலான்னு சொல்லி நான் தான் இதை 4வது இருக்கட்டும்னு விட்டு வச்சிருக்கேன். அடே, அவன் அங்க அப்பா கூட ரொம்ப செட் ஆயிட்டான்டா. இன்னும் 10 நாளைக்கு இந்த பக்கமே வரமாட்டான். நீ தட்டோட கொட்டு. சார் சொல்லியிருக்காருங்கிறேன், சும்மா தட்டோட கொட்டுன்னுட்டு இருக்க. டேய், நம்மளாம் அப்புறம் எதுக்குடா இருக்கோம்? அவன் அழுதான்னா அவனை பராக்கு காட்டுவோம் அப்படிங்கிறியா? ஆமாடா, நீ நல்லா டெக்கரேஷன் பண்ணு. நம்ம சுக்கி, நம்ம சார் கஞ்சத்தனம் பார்த்துக்கிட்டு இருக்கான். கொட்டு அம்பட்டையும் தட்டோட. இவன் ஒருத்தன் தட்டோட கொட்டுன்னுக்கிட்டு போ, கொட்டுறேன். அப்படியே ரூமுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரோஜாப்பு கமன்னு மணக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும் உன் டெக்கரேஷன். நீ பாரு, நான் வந்துடுறேன். நீங்க போற, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இந்த வாரேன். சீக்கிரமா டெக்கரேஷன் பண்ணிட்டு இடத்த காலி பண்ணு. அவ சுக்கி ரெடி ஆயிட்டா. சரி போ. இவன் தட்டோட கொட்டுங்கிறான். சார் என்னடானா வேண்டாங்கிறாரு. யார் சொல்றதை கேட்கறது? சரி, கொட்டி வைப்போம். சார் எதுவும் சொன்னாருன்னா அள்ளிக்கலாம். காலையில இருந்து இன்னைக்கு ஒரே பட்டு வேட்டி பட்டு சட்டையா கட்டி விட்டுட்டே இருக்காங்க. இதுவரை இடுப்புல நின்று தொலைய மாட்டேங்குது. எப்படிதான் பொழுதனைக்கும் வேட்டியை கட்டிட்டு வேலை வேற பாக்குறாங்களோ. என்னங்க? ஹாய், என் பொண்டாட்டி வந்துட்டா. இனிமேல் இந்த வேட்டிக்கு வேலை இல்ல. வாடி. என்னங்க? ஏய், என்ன பார்த்தா எப்படிடா இருக்கும் உனக்கு? வேட்டி கட்ட முடியாம கஷ்டப்படுறேன்னு கேள்விப்பட்டேன். அதான் வந்து உதவி பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நான் வந்தது என்ன சொன்னேன்? டேய், நான் நல்ல மூடுல இருக்கேன், அதனால உன்னை சும்மா விடுறேன். மரியாதையா வெளியே போ. சரி, போறேன். இந்த பாலை குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பாரு. நீ கொண்டு வர பாலெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு என் பொண்டாட்டி கொண்டு வருவா. நீ கிளம்பு. எம்கே, உனக்கு விவரமே பத்தல பாரு. எல்லாத்துக்கும் ஒரு முன் அனுபவம் வேணும். உனக்கு இதுல முன் அனுபவம் ஏதாவது இருக்கா? ஓய்,
அட இல்லடா, இந்த மாதிரி யாராவது பால் கொண்டு வந்து கொடுத்து குடிக்கிற முன் அனுபவம் இருக்கா? உன் பேச்சே சரியில்லை, நீ மரியாதை வெளியே போ. நான் என்ன சொன்னாலும் நீ தப்பாவே புரிஞ்சுக்கிடாத. பாரு, நீயே வேட்டியை நல்லா மடிச்சு கட்டிக்கிட்டு இருக்க. இந்நேரம் வெண்ணிலா சிஸ்டர் பால் கொண்டு வந்தாங்கன்னு வை, நீ வேட்டியை பிடிப்பியா இல்ல பாலை பிடிப்பியா? இல்ல, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அதுக்கு தாண்டா ட்ரைனிங் கொடுக்க வந்திருக்கேன். வேட்டியை மடிச்சு கட்டிட்டு பாலை வாங்கு. எப்படி நீ கரெக்டா வாங்கிடுறியான்னு பாத்துருவோம். அப்படி நீ கரெக்டா வாங்கிட்டேன்னா வெண்ணிலா சிஸ்டரை உள்ள அனுப்புவேன், இல்லாட்டி அனுப்ப மாட்டேன். நீ என்கிட்ட இன்னைக்கு வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். இங்க வா, பக்கத்துல வா. எம்கே, மரியாதையா நான் சொல்றதை கேளு. இப்ப வெண்ணிலா சிஸ்டர் பால் டம்ளரோட உள்ள வந்தாங்கன்னா உனக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாய் போகும். வேட்டியை பிடிக்கிறதா, பால் டம்ளரை பிடிக்கிறதா, இல்ல வெண்ணிலா சிஸ்டர் கையை பிடிக்கிறதான்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். என்ன ஆனாலும் நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு. சரி, அதுக்கு மேல உன் இஷ்டம். இந்த பாலை பிடி, குடி. என்னடா வந்ததுல இருந்து பாலக்குடின்னு இருக்க? பால் ஏதாவது கலந்து வச்சிருக்கியா? ஆமா, எனக்கு தெரியுமே, நீ ஃபர்ஸ்ட் நைட் ஏதாவது ஸ்பாயில் பண்ணலான்னு தான் வந்திருப்ப. கிளம்பு, குடிக்க முடியாது. எம்கே அப்படி மட்டும் நினைக்காத, பாதாம் கலந்து வச்சிருக்கேன். நீ என்னத்த கலந்துருந்தாலும் நீ கொடுக்குற பாலை நான் குடிக்க மாட்டேன். ஆமா, இது யாருக்கு வச்சிருந்ததை தூக்கிட்டு வந்திருக்க? கிச்சன்ல ஊத்தி வச்சிருந்தாங்க, தூக்கிட்டு வந்துட்டேன். ஆகாத வேலையை பார்க்காதடா, போய் தூங்கு காலகாலத்துல. எம்கே, என்னைய வச்சு ஒரு சின்ன ட்ரைனிங் எடுத்துக்கோ, சொன்னா கேளு. என்னது, உன்னைய வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிடவா? ஏறி மிதிச்சன்னா வை, மரியாதையா ஓடிப்போ. சரி, அதுக்கு மேல உன் இஷ்டம். நான் போயிட்டு வரேன்ப்பா, நல்லா தூங்கு. இது நல்லா தூங்கவா? ஏய் நில்லு. இப்ப அடுத்து எங்க போற? என் அண்ணன் ரூம் பக்கம் எதுவும் போயிடாத. சேச்சா, அங்கெல்லாம் போக மாட்டேன். அங்க என் சுட்டி இருப்பா, அவளையெல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டேன். நாங்க சோறாக்க போறோம். சோறாக்க போறீங்களா இந்நேரத்துலயா? ஆமா, நானு, எங்க அப்பா, காளியா, வாகாக்குட்டி, உங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து சோறாக்கி விளையாண்டுட்டு இருக்கோம். ஐய, ஆமா, சோறாக்கி முடிஞ்சதும் உன்னை சாப்பிட கூப்பிட வருவோம். வந்துரு என்ன? விடியற வரைக்கும் மாடி பக்கம் யாருமே வந்துடாதீங்க, கிளம்புங்க. சரி, நான் கொடுத்த பாலையும் வேண்டான்ட்ட, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி, என்ஜாய் என்ஜாய். ராஸ்கல், இவனே இப்படி இருந்தா எங்க மைனி எப்படி இருப்பாங்க? அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து எவ்வளவு சேட்டை பண்ணியிருப்பாங்க பாருடா. என்னங்க? வாடி 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 வாடி. ஆமா, எங்க நீ மட்டும் வந்திருக்க? பால் டம்ளர் எங்க? ஏங்க, ராஜு சார் கிட்ட கொடுத்து விட்டாங்களே, அவர் கொண்டு வரலையா? என்னது, ராஜு கிட்ட கொடுத்து விட்டியா? ஏண்டி, நீ எனக்கு பொண்டாட்டியா இல்ல அவன் எனக்கு பொண்டாட்டியா? இல்லங்க, பட்டுச்சேலையை கட்டிக்கிட்டு கையில பால் டம்ளரோட மாடிப்படி ஏறினா சேலை தடிக்கு கீழே உருண்டு விழுந்துட்டா ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல் ஆயிரும்ல, அதான். அதனாலதாங்க ராஜு சார் நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டான்னு கேட்டாரு. சரி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டேன். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொன்னேன். அவர் வரலையா? அப்படின்னா முன்னாடி போங்க பின்னாடி நான் வரேன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டியா? என்னங்க எல்லாத்தையும் அதிர்ச்சியாவே கேக்குறீங்க? ஏண்டி, ஃபர்ஸ்ட் நைட் உனக்கும் எனக்குமா இல்ல அவனுக்கும் எனக்குமாடி? அவங்கிட்ட பால் டம்ளர் கொடுத்து விட்டேன்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு ஹெல்ப் தானங்க. ஹெல்ப்புக்கா? சரி, அப்ப நான் அவனை கூப்பிட்டு இங்க உட்கார வை. ஐயோ, அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் பேத்தன்னா பாரு. இவன் அப்படியே சேலையை கட்டி படம் காட்டிக்கிட்டு அங்க ஆபீஸ்க்கே வருவா. இங்க பால் டம்ளர் தூக்கிட்டு மாடி ஏறி வர முடியாதா உன்னால? சும்மாங்க சும்மா. நல்லா சும்மா. இப்ப பால் போச்சா? அவன் கொண்டு வந்தா நான் தான் திருப்பி அனுப்பிட்டேன். அச்சச்சோ, நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டுமா? ஒன்னும் தேவையில்லை, அதான் நீ இருக்கல, வா உட்காரு. ம். ஒன்னு சொல்லிட்டு உடனே உட்காந்துடாத, காலில் விழு, ஆசீர்வாதம் பண்றேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு நல்லா இரு, தீர்க்க சுமங்கலியா இரு. அப்படியே இந்த வேட்டியை கொஞ்சம் புடியே. என்னது, வேட்டியை பிடிக்கவா? இத ஒரு நிமிஷம் புடிடி, இங்க இடுப்புல அவுந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன். காலையில பெல்ட் போட்டு கட்டி இருந்தேன் பேபி, இப்ப பெல்ட் போடல, அதான் இடுப்புல நிக்கவே மாட்டேங்குது. அடுத்த தடவை எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது நான் பேண்ட் ஷர்ட்ல தான் வருவேன்னு சொல்லிடணும். என்னது, அடுத்த தடவை கல்யாணம் பண்ணும் போதா? இல்ல அடுத்த சீரீஸ்ல. சரிதான் போங்க. சரி, வளவளன்னு பேசிட்டே இருக்காம இந்த வேட்டி கொஞ்சம் புடி. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இந்த வேட்டி கட்டுறதுல ஒரு பஞ்சாயத்து தான். ஆமா பாத்தியா, அடுத்த தடவையில இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடணும். அப்புறம் பேபி இரு, உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். கிஃப்டா? கிஃப்ட்னா வாயை பொழந்துருவேன். என்னடி, இரு தரேன் இரு. இந்த பேபி. என்னதுங்க, ஏதோ பத்திரம் மாதிரி இருக்கு. மதுரையில இப்ப வந்த உடனே வாடகைக்கு ஒரு வீடு பிடிச்சிருந்தேல, அந்த வீடோட பத்திரம். அந்த வீட்டோட பத்திரம் எங்க உங்ககிட்ட வந்தது? உங்க அப்பா பேருக்கு அந்த வீட்டை வாங்கியாச்சு. எங்க அப்பா பேருக்கா? எம்கே, நிஜமாவா? எங்க அப்பா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. சொல்ல வேணான்னு மாமா கிட்ட நான் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நைட் அப்போ நான் அவளுக்கு கிஃப்ட் கொடுத்துக்கிறேன்னு. எதுக்கு எம்கே? சும்மா தாண்டி, என்னோட கிஃப்ட் வச்சுக்கோ. எங்க அக்கா என் பேர்ல இருக்கிற சொத்தைய அவ பேருக்கு மாத்திக்கிட்டான்னு அன்னைக்கு நான் சொன்னதுனாலயா? மேபி. ஆனா அதையும் அவகிட்ட இருந்து வாங்கிடலாம். அவளுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவகிட்ட இருக்கிற சொத்தை பூரா வாங்கிடலாம். ஜட்ஜ்மெண்ட் எப்ப வரும்?
அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அண்ணன் பாத்துக்குவாரு, நீ ஹாப்பியா இரு, அது போதும். அப்புறம் இப்போ நான் வாங்கியிருக்கேன்ல இந்த கம்பெனியோட ஷேர்ஸ், அதுல உனக்கு ஒரு ஷேர் கொடுத்துறேன், நீ அதை உங்க அப்பா கிட்ட கொடுத்துரு. அது எதுக்கு? உங்க அப்பாவுக்கு நீ ஏதாவது பண்ணணும்ல, அதுக்கு தான். அவருக்கு பென்ஷன் வருதுல்ல, அதுவே போதும்னு சொல்லுவாரு. இதை நான் கொடுத்தா வாங்க மாட்டாரு. வாங்குறாரோ வாங்கலையோ, நீ அவரோட சேஃப்டிக்கு பேங்க்ல போட்டு வச்சிரு. அப்புறம் நானு நீ புடிச்சா ஆபீஸ்க்கு வா, வந்து என்ன இம்சை பண்ணு, இல்லைன்னா வீட்ல இரு. நான் சம்பாதிக்கிறேன்ல, அது பத்தாதா உனக்கு? அச்சச்சோ, நான் அப்படி சொல்லல. நான் என்ன செய்யறதுன்னு கேட்டேன். அதான் சொல்லிட்டேனே, இங்க இம்சை பண்றது பத்தலைன்னா அங்க வந்து பண்ணு. நான் இம்சை பண்றேனாக்கும்? ஆமா, ஊருக்கே தெரியுமே நீ என்ன எப்படிலாம் இம்சை பண்றேன்னு. இதுல நான் வேற சொல்லிதான் தெரியணுமா? ஆ, பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு என்ன சொல்லிடுவீங்க. சரி, கீழே வாகா குட்டி எல்லாரும் சோறாக்கி விளையாண்டுட்டு இருக்காங்க, நம்மளும் போமா? அவங்க சோறாக்கி விளையாடட்டும், நமக்கு இங்க வேற விளையாட்டு இருக்கு. நமக்கு இங்க என்ன விளையாட்டு இருக்கு? எதுவுமே தெரியாத மாதிரி படம் காட்டுவா பப்பரமிட்டா. அவங்க சோறாக்கி விளையாடட்டும்டி, நம்ம இங்க அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாம். வாங்க. ஆனா படம் காட்டுறதுல ஒன்ன மிஞ்சுறதுக்கு இன்னொருத்தி பிறந்துதான் வரணும்டி பப்பரமிட்டா. என்ன செய்யறது, மிஸ்ஸஸ் எம்கேவா போயிட்டேன், அப்படித்தானே இருக்கணும். அதுக்கும் நான் தானா? சரி, எம்கே எனக்கு ஒரு gift கொடுத்துருக்கீங்க, எம்கேவுக்கு நான் ஒரு gift கொடுக்குறேன். நீ எனக்கு கிஃப்ட் கொடுக்க போறியா? என்னதுடி? நானே உங்களுக்கு ஒரு gift தான் எம்கே. அது என்னமோ உண்மைதான். இன்னொரு விஷயமும் இருக்கு, இங்க வாங்களேன், காதோட சொல்றேன். என்ன சொல்லு? ஐ லவ் யூ. இதுதான் ஒரு விஷயமா? இன்னும் நிறைய இருக்கு. அப்படியா? அப்படின்னா ஒன்னா சொல்லு. ம், இந்த பலூன் கட்ட வேண்டாம், இவ்வளோ டெக்கரேஷன் பண்ண வேண்டாம்னு சொன்ன கேட்குறாங்களா? சொல்ல சொல்ல கேட்காம டெக்கரேட் பண்ணிட்டு போயாச்சு. என்னங்க, வரலாமா? வாங்க. என்னங்க நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? ஆ, வேற யார் வரணும்? எங்கங்க உங்க தோழர்கள் புடைசூழ வருவீங்கன்னு பார்த்தேன், நீங்க இப்படி தனியா வந்திருக்கீங்க. உங்களை எப்படி தனியா அனுப்பிச்சு விட்டாங்க? எங்க போங்கங்க. எங்கங்க போக? ஆமா, கையில எங்கங்க பால் டம்ளர் காணோம்? எங்க இப்பதானுங்க கீழே வந்தபோது கொடுத்தேன், குடிச்சிங்க. ஓ, அதுதானா அது? ஏங்க நீங்க தானங்க சொன்னீங்க, குட்டி பிள்ளை இருக்க மாதிரி இப்படி எல்லாம் பண்ணா என்ன என்னன்னு கேட்பான், அவனுக்கு பதில் சொல்ல முடியாது, அதனால இப்பவே கொடு நான் குடிச்சிடுறேன்னு சொல்லி நீங்க தானங்க வாங்கி குடிச்சிட்டு போனீங்க. ஆமாடி ராஜாத்தி, இங்க வா. தலையில பூ எங்க? நீங்க வச்சு விடுவீங்கன்ட்டு நான் வைக்காம வந்திருக்கேன். நான் வச்சு விடணுமா? எதுக்கு? தூக்கி மறுபடியும் என் முகத்துல விட்டறியறதுக்கா? நான் அப்படி தூக்கி விட்டறிஞ்சா நீங்க தான் அதுக்குன்னு ரெடியா ஒரு பனிஷ்மெண்ட் வச்சிருப்பீங்கல்ல. பூ வெங்கடி ஏன் வைக்கலடின்னு கேட்டா, சரிங்க வாங்க. பூவை நான் வைக்க முன்னாடி எடுத்துட்டு வந்து ஒளிச்சு வச்சுட்டு ஏன் வைக்கலாம் எதுக்கு வைக்கலான்னு கேள்வி வேற. சரியான ஆளுதான்ப்பா. அப்படியாப்பா? இல்லப்பா, ரொம்ப மோசமான ஆளுப்பா. ஆமா ஆமா தெரியும்பா. தெரியுமாப்பா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. வாங்கப்பா, பிச்சு பிச்சு வாயில போட்டதெல்லாம் போதும். ஆமா, இது என்ன எதுவும் ஃபங்க்ஷன்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில இருக்கிறவரு இன்னைக்கு கலர் சட்டையெல்லாம் போட்டிருக்காரு. எங்களுக்கு அந்த கலரை விட்டா வேற கலர்ல எங்கடி கொடுக்குறீங்க? நானும் சரி, என் பொண்டாட்டி பச்சை கலர்ல சாரி கட்டியிருக்காங்களே, அதுக்கு மேட்சா நம்மளும் பச்சை கலர்ல சட்டை போடுவோன்னு தான் பார்த்தேன். ஆ, இதுதான் கொஞ்சம் பச்சை கலருக்கு மேட்சா வந்தது, அதான் எடுத்து போட்டுட்டேன். நல்லா இருக்கா? ஆ, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, நல்லா ஸ்டைலா கலக்கலாம். சரி, உன் பிள்ளை எங்க அம்மா கிட்ட பால் வாங்கிட்டு போனானே, டீ போட்டானா? எனக்கு கொஞ்சம் கொண்டு வரலாம்ல? ஆமாம்மா, என் பிள்ளை டீ போட்டுக்கிட்டு தான் இருக்கான், கூட்டிட்டு வரட்டுமா? அவனே வந்து உங்களுக்கு கொடுப்பான். ஆ, வேண்டாம் வேண்டாம். ம், அவன் வந்தான்னா அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அதனாலதான் என் மாமனார் நேக்கா அவனை மடக்கி வச்சிருக்காரு. ஆமாம்மா, அவங்க மட்டுமா, ராஜு ஒரு பக்கம், காளியா ஒரு பக்கம், உங்க அம்மா ஒரு பக்கம், எல்லாருமே சேர்ந்து கூட்டாஞ்சோறாக்கி விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த குட்டி பிள்ளைக்கு இன்னைக்கு இன்னும் தூக்கம் வர மாட்டேங்குது பாத்தீங்களா? காலையில இருந்து சுத்திக்கிட்டே இருந்தான், இன்னும் டயர்ட் ஆகல. ஒரே ஜோர்ல தான் இருக்காரு, அவர் அறியாம அசந்துருவாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற டயர்டுக்கு அவன் மட்டும் தூங்குனான்னா எந்திக்கவே மாட்டான் காலையில வரைக்கும். ஆமாமா, அந்த தைரியத்துல தான் நானே இருக்கேன். தங்க பிள்ளை, பிள்ளைய பாக்குறேன்ட்டு உன் சந்தோஷத்துக்கு எதுவும் குறை வந்துடக்கூடாதுடி. எனக்கு என்ன, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இல்லடா, இன்னைக்கு எல்லாரும் இருக்காங்க, குட்டி பிள்ளைய பாத்துக்குவாங்க. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் கழிச்செல்லாம் அப்படி இருக்காது, அதான் கேக்குறேன். அது பாத்துக்கலாம். அப்புறம் குட்டி பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டே இருக்காங்க, இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு கொண்டு போய் விட்டுருவோமா? கொண்டு போய் எங்க விட போறீங்க? நீங்க தான் கூட்டிட்டு போகணும். ஆ, அதான் நான் கூட்டிட்டு போயிடட்டுமா? கூட்டிட்டு போயிட்டு உங்க கூடவே கூட்டிட்டு வந்துருங்க, அவ்வளவுதானே? ம், தங்க பிள்ளை, உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை இல்லடி? கல்யாணம் ஆகி பிள்ளைன்னு ஒன்று பெற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பொறுப்பு உனக்கு. அப்படியெல்லாம் ஒரு வருத்தமும் இல்லை எனக்கு. எனக்கு ஜாலி என் குட்டி பிள்ளை கூட இருக்கிறதுல. நான் சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களை டீலில் விட்டுருவோம். எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மேட்னி ஷோ ஓட்டிடுவேன்.
எது? இல்ல சொன்னேன், சொல்லி வச்சேன். சேட்டை. அப்புறம் டி தங்கப்பிள்ள, உன் பிள்ளைக்கு சைக்கிள்ல பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு பாப்பா வேணுமா? என்கிட்ட சொல்லிட்டே இருக்கான் ரொம்ப நாளா. அதுக்கு தான் டெடி பேரை பின்னாடி உட்கார வச்சு ஓட்ட சொல்லி கொடுத்தேன். அது போர் அடிச்சிருச்சான் உன் பிள்ளைக்கு, ஒரு குட்டி பாப்பா தான் வேணுமா. அதனால நீ என்ன பண்ற, அடுத்த வருஷமே ஒரு குட்டி பாப்பாவை பெத்து கொடுத்துரு, சரியா? ஆஹா, சரி சரி, பெத்து கொடுத்துடலாம். சரிடி பிள்ளை, சரி வந்துட்டு வேலையை ஆரம்பி. வேலையை ஆரம்பிக்கணுமா? என்னத்தை ஆரம்பிக்கணும்? இல்லடி மானே, எப்பவும் நான் பூ வச்ச தூக்கிய முகத்துல விட்டறிவேல, விட்டறி. எதுக்கு வாலண்டியரை கேட்டு வாங்குறீங்க? அப்ப தாண்டி நான் பனிஷ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணு. ஆஹா, மாட்டேன். நீங்க யாரா கூடமா ஏதாவது பனிஷ்மெண்ட் வச்சிருப்பீங்க. அது கன்ஃபார்மா வச்சிருக்கேன். அதான் எனக்கு தெரியுமே, ஒரு தடவை பட்டுட்டேன்ல, இனிமேலாம் அப்படி பண்ண மாட்டேன்ப்பா. பண்ணணும்ப்பா, எங்க பண்ணுங்க பார்க்கலாம். அப்படின்னா கன்ஃபார்மா இன்னைக்கும் பூவிலையே தச்சு ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அன்னைக்கே உங்க மேல டவுட் வந்தது. அந்த வெஸ்டர்ன் செக்ஷன்ல வந்து நின்றுட்டு என்ன ஜீன்ஸ் பேண்ட் போட வச்சு என்னடி இப்படி முழுசா மூடிட்டு வந்து நிக்கிறேன்னு கேட்டப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. இனிமேலாம் சிக்க மாட்டேன். தங்கப்பிள்ள ஒரே ஒரு தடவை பூ தூக்கிய முகத்துல விட்டறிடி. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். நான் பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடியே இல்ல. மனே ஒரே ஒரு தடவைடி. மாட்டேன் 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 மாட்டேன். எங்கடி ஓடுற, நில்லு. இங்க பாருங்க, சேட்டை பண்ணக்கூடாது, அப்புறம் என் பிள்ளைய கூட்டிட்டு வந்துருவேன். சரி, நீ பூவை தூக்கி விட்டறிய வேண்டாம், நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாம். ஒரே ஒரு தடவை இந்த ட்ரெஸ்ஸை போட்டு காட்டு. மாட்டேன், என் பிள்ளைய கூட்டிட்டு வந்துருவேன். சொன்னா கேளுங்க, தள்ளி போங்க. நல்ல பிள்ளையா இருக்கணும், சமத்து பிள்ளையா இருக்கணும், அம்மா கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கான் என் பிள்ளை. இங்க வந்து இப்படி எல்லாம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூப்பிட்டுருவேன். கையை விடுங்க. சரி, கூட்டிட்டு வா, ஒரு பஞ்சாயத்து வச்சிருவோம். அப்பா சொல்றது எதையுமே அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நானும் சொல்றேன். அச்சோ வேண்டாம், என் பிள்ளை வந்தான்னா கண்டிப்பா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அப்படி பேசி பேசி அவனை மயக்கி வச்சிருவீங்க நீங்க. கொடுங்க. அப்படி என் வழிக்கு நீயா வந்துட்டேன்னா உனக்கு நல்லது. சரி, இந்த போடு, நான் இந்த வரேன், இரு. எங்க பாருங்க, நில்லுங்க. இந்த அவங்க கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரேன்டி. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், அதெல்லாம் சொல்லியாச்சு, அவங்களுக்கே தெரியும். நீங்க நில்லுங்க. அப்படின்னா சரி. இப்ப எதுக்கு இந்த பாட்டு? மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமா எனக்கு தானே. நான்லாம் ஒண்ணு மாசி மாசம் ஆளாகல. என் தங்க பிள்ளை எந்த மாசத்துல ஆளாகி இருந்தாலும் இந்த மாமனுக்கு மட்டும் தாண்டி. இப்ப அதை ஆஃப் பண்ண போறீங்களா என்ன? சரி, நான் பாட்டை ஆஃப் பண்ணிட்டேன், நீ என்ன ஆஃப் பண்ணு. அந்த வாயிலே அடி. அதே நீயே பண்ணிருடி. சப்பா, என்ன பேசினாலும் கவுண்டர் ரெடியா வச்சிருப்பாரு. டிசைன் அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. போட்டாச்சு, ரெடி. ஹாய். அவ்வளவுதான், போட்டாச்சுல்ல. இப்போ இதை கலட்டி என் முகத்துல விட்டறி. ஐயோ, நான் மாட்டேன்பா. ஐயோ, அப்ப நானே பண்றேன்ப்பா. புடி புடி. மாசி மாசமாளான பொண்ணு